ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு sharmidreams. நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ், எது ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான். ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப் டிப்ஸ் இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் ஃப்யூச்சரில் நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் ஆகும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வின்டர் சீசன் அப்படின்னாலே நம்ம எல்லாரோட ஸ்கின்னுமே ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். அந்த ட்ரைனஸை நம்ம எப்படி சாஃப்டாக ரொம்ப சப்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. பனானா, சுகர், கோகோனட் ஆயில் இந்த 3 இன்க்ரீடியண்ட்டு தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். பனானாவை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கையிலையும் பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்பூன் வச்சும் பண்ணிக்கலாம். உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் ஒரு ஸ்பூன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் சும்மா வீடியோ பண்ணுறதுக்காக ஒரு கையில் செஞ்சு காட்டுறதுக்கு தேவையான அளவு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 கை 2 கால் ஃபுல்லாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம், பாடி ஸ்க்ரப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து ஒரு ஸ்பூன் போடுறதுனால, இப்போ ஃபுல்லாகவே வந்து பாடி ஃபுல்லாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் கரையிறதுக்கு முன்னாடியே ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களோட ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். அப்போ தான் ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும். அதனால தான் சுகர் வந்து அந்த கரையிறதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணணும். சுகர் வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் கரையிறதுக்கு முன்னாடியே ஸ்க்ரப் பண்ணுங்கன்னு சொன்னனால நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக ஸ்க்ரப் பண்ணக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக தான் ஸ்க்ரப் பண்ணணும். நான் இப்போ எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நீங்கள் ரொம்ப ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணும்போதே அதில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஸ்பீடப் பண்ணி காட்டியிருக்கேன், அதனால் இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. நீங்கள் இவ்வளோ ஸ்பீடாக பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் மசாஜ் கொடுக்கும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும், எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது. அந்த ப்ரெஷர் உங்களுக்கு போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக வந்து மசாஜ் பண்ணி தான் இந்த பேக் போடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் இது வந்து ஒரு ஸ்க்ரப், அவ்வளோதான். மசாஜ் வந்து நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் கொடுக்கலாம். இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க அவங்களுக்குலாம் வந்து டைம் இருக்காது. இல்லை நான் டெய்லி பண்ணுறதில்ல, நான் வீக்லி ஒன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சண்டேயில் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா மசாஜ் கொடுத்து ஒரு 20-25 மினிட்ஸ் வரைக்குமே வெயிட் பண்ணுங்கள். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணுங்கள். ஒரு கிளாத் வச்சு வாஷ் பண்ணலாம். என்கிட்ட வந்துட்டு ஸ்பஞ்ச் இருக்கனால அதை வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு கிளாத்து, காட்டனு ஏதாவது ஒரு கிளாத் வச்சு தண்ணியில் டிப் பண்ணி தொடச்சிக்கலாம். இல்லை குளிக்கிறீங்க அப்படின்னா அதோடய ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹேண்ட் க்ரீம் ஆர் பாடி லோஷன் எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன இது மாதிரி ஒரு மசாஜ் மட்டும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்களே உங்கள் கையை வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தா கூட அந்த வெள்ளை கலரில் ஒரு கோடு மாதிரி வரும், அதெல்லாம் வரவே வராது. இது மாதிரி நீங்கள் வீக்லி ட்வைஸ் பண்ணாலே இந்த சீசன் முடிகிற வரைக்குமே உங்கள் ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்குது, என்னடா எப்படி இதோட நம்ம எவ்வளோ க்ரீம் அப்ளை பண்ணாலும் நம்ம ஸ்கின் ட்ரையாகவே இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண தேவையே இல்லை. இதை கண்டிப்பாக செய்யுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். தேங்க்யூ.